நீங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வராம தப்பிச்சிட்டீங்க. ஆனா படங்கள் மட்டும் நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரஜினிகாந்த பத்தி ப்ளூ சட்டை மாறன் ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. இது இப்போ பெரிய விவாதமா மாறி இருக்கு, பேசு பொருளாவும் மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ தமிழக அரசியலை பொறுத்த வரைக்குமே நடிகர்கள் பத்தி பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே பெரிய அளவுல சமூக வலைதளங்கள்ல விவாதமா மாறிடும். அது மட்டும் இல்லாம நடிகர்கள் அரசியலுக்கு வரதா இருக்கட்டும், வராம இருக்கிறதா இருக்கட்டும், இத பத்தி ரசிகர்கள் நிறையவே பேசிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு நிலையில தான் ரஜினிகாந்த் பத்தி ப்ளூ சட்டை மாறன் பேசின ஒரு விஷயம் பெரிய அளவுல சர்ச்சையா வெடிச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கடந்த ஒரு நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழக அரசை கண்டிச்சு தமிழகம் முழுவதுமே ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. இதன் ஒரு பகுதியா நடந்த ஆர்ப்பாட்டத்துல தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கலந்துகிட்டு பேசினாரு. இவர் பேசின விஷயம் ரொம்பவே சர்ச்சை ஆச்சுன்னு கூட சொல்லலாம். அதாவது இவர் அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துகிட்டு ரஜினிகாந்த் பத்தி பேசியிருந்தார். என்னன்னா, திமுகவோட மிரட்டல்களுக்கு பயந்துதான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராமலே பின்வாங்கிட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டு தான் இவர் வந்தாரு, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லியிருந்தாரு. மாற்றத்தை கொண்டு வரதுக்காக தான் அவருமே தயாரா இருந்தாரு. ஆனா திமுக அவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் கொடுத்தாங்க, மிரட்டல் கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் பயந்துதான் இவர் அரசியல்ல இருந்து பின்வாங்கிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. என்னன்னா, திமுக மிரட்டினதுனால மட்டும்தான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராம பின்வாங்கிட்டாரு. அவர் மன வலிமை இல்லாம போயிட்டாரு. அவர் பயந்துட்டாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம விஜய்க்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. யாரோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டாரு, எங்கேயுமே பின்வாங்க மாட்டாரு. அதனால எங்க தலைவர் கண்டிப்பா போராடுவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சு பேசியிருந்தாரு. இது பெரிய அளவுல சர்ச்சையா மாறிடுச்சுன்னு கூட சொல்லலாம். என்னன்னா, நீங்க விஜய பத்தி பேசிக்கோங்க, ஆனா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராததை பத்தி பேசுறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. பயந்துதான் பின்வாங்கிட்டாருன்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்தோட ரசிகர்கள் கொந்தளிச்சாங்க. என்னன்னா, எங்க தலைவரை பத்தி நீங்க எப்படி பேசலாம்? அதாவது அவருக்கு உடம்பு உண்மையாவே சரியில்லை, அதனாலதான் அவர் அரசியலுக்கு வரல. பட் பயந்து போயிட்டுலாம் வராம இல்ல, நீங்க அந்த மாதிரி பேசவே கூடாது அப்படின்ற நிறைய விஷயங்களை அவரோட ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் பெரிய அளவுல பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில ரஜினிகாந்தோட அரசியல் வருகைக்கு முன், அதாவது நான் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறமா உடம்பு சரியில்லைன்னு அதனால அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், இந்த ரெண்டு கருத்துக்களுமே மாறி மாறி இப்போ வெளியாகிட்டு இருக்கு. அதாவது நான் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொன்ன ரஜினிகாந்தோட பேச்சுக்களா இருக்கட்டும், நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலகின விஷயங்களா இருக்கட்டும், இந்த வீடியோக்கள் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டுட்டு வருது. ஒரு பக்கம் ரஜினிகாந்துக்கு ஆதரவா அவங்களோட ஆதரவாளர்கள் குரல் கொடுத்துட்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ ரஜினிகாந்த் பத்தி விமர்சனம் பண்ணி ப்ளூ சட்டை மாறன் ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதுதான் இப்போ ரொம்பவே வைரலா மாறி இருக்கு. இதை பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது சினிமா விமர்சகர் நம்மளுடைய ப்ளூ சட்டை மாறன் ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு. அதுலயுமே நீங்க, அதாவது ரஜினி ரசிகர்கள் அவருக்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட சொல்லியிருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு அவர் உடம்பு சரியில்லாமலாம் போகல அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளூ சட்டை மாறன் பதிவு போட்ட மாதிரி இருக்குது. ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரஜினிகாந்த் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அரசியல இருந்து பின் வாங்கிட்டாரு. ஆனா படங்கள் மட்டுமே இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு. இதுதான் மக்கள் சக்தியா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பி இருக்காரு. இதுதான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பகிரப்பட்டுட்டு வருது. இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் தான், ரஜினிகாந்தோட ரசிகர்கள் தான் ரொம்பவே கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி எங்க தலைவரை பத்தி நீங்க இப்படி பேசலாம்? எங்க தலைவர் ஒன்னும் இப்படி கிடையாது, பயந்துலாம் போகல, அவர் உடம்பு சரியில்லாம தான் போயிருக்காரு, இதை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா, ஆதவ் அர்ஜுனா பேசும்போதே நிறைய கொந்தளிச்சாங்க. ப்ளூ சட்டை மாறன் ரஜினிகாந்த் பத்தி ஒரு விமர்சனம் செய்யக்கூடிய வகையில அவரோட கருத்தை பதிவிட்டு இருக்காரு. இதை பாக்குறப்போ என்ன இருக்குன்னா, ரஜினிகாந்தோட ரசிகர்கள் ரஜினிகாந்துக்கு சப்போர்ட் பண்றாங்க, எங்க தலைவர் பயந்துட்டுலாம் பின்வாங்கல அப்படின்ற கருத்துக்களை சொல்லிட்டு போறாங்க. அது கிடையாது, அது பொய்ங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையில ப்ளூ சட்டை மாறன் இந்த கருத்தை வெளியிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இதுக்குமே ரசிகர்கள் கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. எதுக்காக தேவையில்லாம நீங்க ரஜினிகாந்த் பத்தி பேசுறீங்க, உங்களுக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க, எங்க தலைவரை பத்தி யாருமே பேசாதீங்க அப்படின்ற மாதிரி கருத்துக்களையுமே வெளியிட்டு வராங்க. இப்போ சமூக வலைதளங்கள்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஜினிகாந்தோட அரசியல் வருகை தொடர்பான வீடியோக்கள் தான் இப்போ அதிகமா பகிரப்பட்டுட்டு வருது. என்னன்னா, இப்போ நீங்க எல்லாரும் எங்க தலைவர் பயந்துட்டு தான் போயிட்டாருன்னு சொல்றீங்க, ஆனா அவர் பயப்படவே மாட்டாரு,
உங்க தலைவர் தான் பயந்துகிட்டு பத்திரிகையாளர் முன்னாடி வந்துட்டு பேசுறதுக்கு ரொம்பவே தயங்குறாரு. ஏன்னா எங்க தலைவர் வந்து அப்படி கிடையாது. எப்பவுமே யாருக்குமே பயப்படாம, ஆளும் கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், யாருக்குமே பயப்படாம பத்திரிகையாளர் முன்னாடி நின்று தைரியமா கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் எங்களுடைய தலைவர் ரஜினிகாந்துக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஏற்கனவே பேசின பேட்டிகள், அதுக்கப்புறமா நிகழ்ச்சியில பேசின பேச்சுக்கள், இது தொடர்பான வீடியோக்களை வெளியிட்டு எங்க தலைவருக்கு தைரியம் அதிகமாவே இருக்குது. அவர் வந்துட்டு இந்த பயந்துகிட்டலாம் யாருக்குமே பயந்துகிட்டலாம் பின்வாங்கல அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்களை போட்டுட்டு போறாங்க. சோ இப்போ வந்துட்டு இந்த விஷயம் தான் ட்ரெண்டிங்காவே போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு டைம்ல ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர போறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அவரோட ரசிகர்கள் எல்லாமே அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி இப்போ வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வர போறான்னு சொன்ன உடனேயே அவருக்கு வந்து அவரோட ரசிகர்கள் வந்து ஆதரவை கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ, அதே மாதிரிதான் ரஜினிகாந்த் அவர்களுமே அரசியலுக்கு வர போறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அவரோட ரசிகர்களா இருக்கட்டும், அவங்களோட ஆதரவாளர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஆதரவு கொடுத்தாங்க. அவரோட கட்சியில சேர்றதுக்கு வந்து எல்லாருமே வந்து ஆர்வம் காட்டிக்கிட்டே வந்தாங்க. இப்போ அறிவிச்சிடுவாரு, நாளைக்கு அறிவிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருக்கு பின்னாடி போனாங்க. நிறைய பேர் இதுக்காகவே ரொம்பவே தயாராகிட்டு இருந்தாங்க. கட்சி ஆரம்பிச்சிட போறாரு நம்ம தலைவர், நம்ம அவர் கூட சேர்ந்துடணும், அவரோட கட்சியில சேர்ந்து பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்பவே முன் உதாரணமா எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் டேட் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தார். நான் இப்போ அறிவிக்க போறேன், அப்போ அறிவிக்க போறேன்ற மாதிரி இருந்துச்சு. என்ன அந்த டைம்ல வந்து ரஜினிகாந்துக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அப்போ வந்து உடம்பு வந்து சரியானதுக்கு அப்புறமா மறுபடியுமே அரசியல் பணிகள்ல ஈடுபடுறதுக்காக வந்துடுவாரு அப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுட்டே வந்துச்சு. இன்னைக்கு நாளைக்கு கண்டிப்பா சொல்லிடுவாரு, அவரோட கட்சி பெயர் என்ன, கட்சி சின்னம் என்ன, இதுதான் அறிவிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்குமே வந்து இவர் வந்து அரசியலுக்கு வரேன்னு தான் சொன்னாரே தவிர எந்த விஷயத்தையுமே பத்தி முழுமையா சொல்லவே இல்லை. ஆனா திடீர்னு வந்து சடனா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ரசிகர்களுக்கு வந்து ஏமாற்றம் கொடுக்க வகையில வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாரு. இதை கேட்ட ரசிகர்கள் வந்துட்டு என்னடா இப்படி சொல்லிட்டாரு, ஏன் இப்படி பண்றாரு, நம்ம வந்து அவங்களுக்காக தான் பண்ணோம், அவர் இருக்காருங்கிற தைரியத்தினாலதான் நம்மளே முழு வீச்சுல எல்லா பணிகள்லயுமே ஈடுபட்டோம், ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஏமாந்து போனாங்க, நொந்துக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். என்னன்னா திடீர்னு வந்துட்டு எனக்கு உடல்நிலை வந்து சரியில்லை, அதனால என்னால அரசியல் வேலைகள்ல ஈடுபட முடியாது, நான் அரசியலுக்கு வரல, அதுல இருந்து நான் பின்வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்கள ஃபாலோ பண்ற ரசிகர்கள் வந்து கொஞ்சம் கூட இது எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்காக இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டாங்க. பட் ஆனா அவருக்கு மேல வருத்தம் தெரிவிக்கல. ஏன்னா அவரோட உடல்நிலை வந்து அப்போ சரியில்லை அப்படிங்கிறதுனால உடல்நிலையை கருத்துல கொண்டுகிட்டு என்னன்னா இந்த மாதிரி ஓகே அவருக்கு உடம்பு சரியில்லைப்பா, அதனாலதான் அரசியலுக்கு வரல அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அதுக்கப்புறமா அவருமே அடுத்தடுத்து படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அரசியலுக்கு வரலனா கூட படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அவருக்கான மார்க்கெட்டை அவர் அப்படியே தக்க வச்சிருக்காருன்னு கூட சொல்லலாம். என்னன்னா ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தாரோ அதே ஒரு பவரோட இன்னைக்கு வரைக்குமே படங்கள்ல நடிச்சுட்டு தான் இருக்காரு. அவருக்கான ஃபாலோவர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்கதான் செய்யறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில திடீர்னு ரஜினிகாந்தோட பேச்சுகள் தான் சமூக வலைதளங்கள்ல வந்துட்டே இருக்குது. ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா விஜய ஹைலைட்டா பத்தி பேசுறதுக்காக ரஜினிகாந்தை டேமேஜ் பண்ற மாதிரி பேசிட்டாரு. அதாவது மற்றவங்களுக்கு பயந்துட்டு போனவர் தான் ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஆனா விஜய் வந்து அப்படி போக மாட்டாரு, யாருக்குமே பயப்பட மாட்டாரு, யாரோட மிரட்டல்களுக்கும் அவர் வந்து அடிபணிய மாட்டாரு அப்படின்ற மாதிரி விஜயை ஹைலைட் பண்ணி சொல்றதுக்காக ரஜினிகாந்த் வந்து டேமேஜ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்தோட ரசிகர்கள் கொந்தளிச்சுட்டு வராங்க. அதே நேரத்துல ஆதவர்ஜுனா ஒரு பக்கம் சொன்னதா இருக்கட்டும், இப்ப ப்ளூ சட்டை மாறணுமே ரஜினிகாந்த் வந்து உடம்பு சரியில்லைன்னு போயிட்டாரு, அப்புறம் எதுக்கு படங்கள் நடிக்கிறாரு, படங்கள் நடிக்கிறதுக்கு மட்டும் உடம்பு சரியில்லாம போகலையா அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஒரு விமர்சனத்தை முன்வச்சு வந்து பதிவு போட்டிருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் பேசினதா சமூக வலைதளங்கள்ல வந்து விவாதமா மாறி இருக்கு. இதனாலதான் வந்து ரஜினிகாந்தோட பழைய வீடியோக்கள், பழைய பேட்டிகள் இது எல்லாத்தையும் எடுத்து அவங்களோட ரசிகர்கள் வந்துட்டு எங்க தலைவருக்கு வந்து பயமே கிடையாது, உங்க தலைவர் தைரியம் இருந்துச்சுன்னா முதல்ல வந்து பேட்டி கொடுக்க சொல்லுங்க, அவர் தான் இந்த பத்திரிகையாளரை கண்டாலே பயந்து நடுங்கி ஓடி ஒளிஞ்சிடுறாரு, எங்கேயுமே தலை காட்ட மாட்டுறாரு, பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம தனறிக்கிட்டு அவர் வந்து ஓடி ஒளிஞ்சிடுறாரு, முதல்ல தைரியம் இருந்து பின்வாங்க மாட்டவர் அப்படி இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க சொல்லுங்க, எங்க தலைவருக்கு தைரியம் இருக்குது, உங்க தலைவருக்கு தான் தைரியமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வராங்க. சோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆதவ் அர்ஜுனா அண்ட் ப்ளூ சட்டை மாறன் இவங்க பேசுறதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.